மீனம் ராசிக்காரர்களே, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய திருநட்சத்திரங்கள் கொண்ட மீனம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தமிழ் புத்தாண்டு ராசி பலன். இந்த ஆண்டின் பிறப்பே உங்களுக்கு ஏற்றமிகு வருடம்தான். இருந்தாலும் ஜென்மசனி, விரயசானத்தில் இருந்து வந்த சர்ப்பங்கள், ராகுகள் ஐப்பசி 27 மாறி செல்வது உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதேபோல அதற்கு முன்பு வைகாசி 12 குரு பெயர்ச்சி ஆகிறது. அந்த குருவான் உங்களுடைய ராசிக்கு சுகசானத்தில் இருந்து பஞ்சமசானம் குழந்தைகள் சாணத்துக்கு வருகிறார். குழந்தைகள் மூலம் சில நன்மைகள் உண்டாகும். பூர்வத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஏற்றமிகு வாழ்க்கையை இந்த வருடம் உங்களுக்கு உருவாக்கும். சென்ற ஆண்டு வரை தடைபட்டு வந்த காரியமெல்லாம் இந்த ஆண்டு பூர்த்தியடையும். தடைகள் உடையும், நன்மைகள் ஏற்படும். பலமான வாழ்க்கையை தொடர்வதற்கான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. பெண்களாக இருந்தால் சற்று உடல்நலனில் அப்பப்ப கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா அவர்களுக்கு கால்களில், கணுக்கால்கள் மற்றும் பாதம் பகுதிகளில் ஏதேனும் தொல்லைகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு கூடுதலான ஞாபக சக்தி பெற அடிக்கடி தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. அதே போல எறும்புக்கு அடிக்கடி உணவளியுங்கள். எறும்புக்கு ஏதேனும் இனிப்பு பண்டங்கள் அல்லது அரிசி குரணைகள் பிள்ளையாரை சுற்றி போட்டு வாருங்கள். உங்களுடைய ஜென்மசனியின் வேகம் தனியும். ஏன்னா ஊர்வனவால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். கூடுமானவரை மீன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தொலைதூர பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது. அப்படி சென்றால் பாதுகாப்பாக சென்று வாருங்கள். அதே போல இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நீர்நிலைகள் சம்பந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி நடைபெறக்கூடிய வருடமாக அமைகிறது. ஆக சொந்த தொழில் செய்பவர்கள் அகலக்கால் வைத்துவிட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். அதே போல உத்தியோகஸ்தர்கள், பதவியில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழில்துறை உள்ளவர்களுக்கு சில பல இடமாற்றங்கள் ஏற்படலாம். அந்த இடமாற்றத்தால் பல நன்மைகளும் உண்டாகும்.